பார்த்திபன் கனவு படத்துல வர மாரி தான். எந்த படத்துக்கு நீங்க போகணும் அப்டின்னா, என்ன பாக்யராஜ் படத்துக்கு கூட்டு போங்க. எனக்கு அவ்ளோ பிடிக்கும். அவருடைய எல்லா படங்களும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. உள்ள வந்து நெறைய இயக்குனர்கள் சொன்னாங்க. அவருடைய படங்கள்லாம் வந்து ஒரு கல்ச்சர் ஆஃப் லவ் அப்படிங்கிற மாரி. உங்களுடைய லவ் ஸ்டோரியும் பெரும்பாலும் மக்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். அவருடைய படங்கள்லேருந்து உங்களுடைய லவ் ஸ்டோரிக்கு ஹெல்ப் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? பாக்யராஜ் சாருடைய லவ் சப்ஜெக்ட் அத்தனையுமே உங்களுக்கு ரூரல் சார்ந்தது, உளவியல் சார்ந்தது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கணவன் மனைவிக்குள்ள மௌன கீதங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிறது. சுவரில்லாத சித்திரங்கள் ஒரு இளம் வயது உள்ளவர்கள் வந்து எப்படி வந்து அந்த பெண்களை ஒரு காதலுக்காக வசப்படுத்துவதற்கு அதுக்குள்ளே ஏற்படுற அந்த உளவியல் தாக்கம், இப்படி அவருடைய எல்லா படங்கள்லையுமே அது அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பர்சனலாக எங்கள் லைஃபுக்கும் என்னுடைய காதலுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. அந்த சினிமா பார்த்துட்டு காதலுக்கு உதாரணம் எடுத்துக்க முடியல. ஓகே. அதே மாதிரி பாக்யராஜ் சாருடைய சினிமா பயணம் எவ்வளோ ரசிக்கிறோமோ, அதே மாதிரி அவருடைய பர்சனல் லைஃப்பும் வந்து உண்மையாலுமே ஒரு ரியல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ எஸ், இன்னைக்கு 50 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணுறோம். இன்னும் என்னென்ன பரிமாணங்கள் அவர் பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க? 2 பேரும். அவர் லைக் ஹி கேன் டூ இன்னும் நெறைய கேரக்டர்ஸ் பண்ணலாம். அவர் வந்து அவ்ளோ ஆசையா தான் இன்னும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நெறைய கேரக்டர்ஸ் அவர் பண்ணணும். அவர அந்த மாரி ஒரு மரியாதை இருக்கிற, அவரை ரெஸ்பெக்ட் பண்ற மாரி கேரக்டர்ஸும் அவர் பண்ற அளவுக்கு இருக்கு. இப்போ அவருடைய அப்பியரன்ஸ், அவருடைய ஏஜ் எல்லாமே. அண்ட் எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஹோல்ட் பண்ற ஒரு என்ன சொல்றது, இமேஜ்ன்னு இருக்கு இல்லையா? ஸோ தட் இமேஜ் ஆல்சோ இஸ் வெரி ஹியூமர் கனெக்டடா இருக்கிறனால இப்பத்த சினிமாக்கு ஐ திங்க் தட் வில் ஹெல்ப் அ லாட். ஸோ அவரை இன்னும் நிறைய படங்கள்ல ஒரு ஆக்டரா பார்க்கணும்னு நான் இன்னும் ஆசைப்படுறேன். இப்போ பாக்யராஜ் சாருடைய என்ட்ரி வந்து 76, 16 வயது இல்லை. ஆனால் 80s தான் அவர் வந்து ஹீரோவாகவும் டைரக்டராகவும் வெளிவர்றார். அந்த 80 காலகட்டம் வந்து என்னுடைய டீனேஜ் காலகட்டம். அப்போது திரைத்துறையில் வந்து புதிய மாற்றங்கள், சிவாஜி சார், கமல் சார், சிவாஜி சார், ரஜினி, எம்ஜிஆர் அவர்கள் போய் ரஜினி, கமல் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. அது கூடவே நிறைய இளம் கலைஞர்கள் வர்றாங்க, இளம் டைரக்டர்ஸ்கள் வர்றாங்க. பாரதி ராஜா சார், மகேந்திரன் சார், பாலு மகேந்திரா, டி ராஜேந்தர், இப்படி ஏகப்பட்ட ஸ்கிரிப்ட், புது ஸ்கிரிப்டுகள் வருது, புது இளைஞர்கள் உள்ளே வர்றாங்க. அதில் பாக்யராஜ் சார் வந்து ஸ்கிரிப்டு, டைரக்டர் அண்ட் ஆக்டராக உள்ளே வர்றார். அப்போது பாக்யராஜ் சாருடைய ஸ்கிரிப்டெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு வட்டார வழக்கு இலக்கியமாக இருக்கும். மனிதர்களும் கேரக்டர்ஸ்களும் அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ மற்ற திரைப்படங்கள் நமக்கு திரைப்படமாக தெரிஞ்சு ரசித்தாலும் கூட பாக்யராஜ் சார் ஸ்கிரிப்ட் மட்டும்தான் என்னுடைய மண், என்னுடைய மக்களை நான் பார்க்குற மாதிரி எனக்கு தோணும். பாக்யராஜ் சாரை நான் என்னுடைய பர்சனலாக நான் கனெக்ட் பண்ணிக்குவேன். அவருடைய காஸ்டியூம்ஸ், அவர் பேசுகிற ஸ்டைலு,